நாம் பலரும் நினைவாற்றல் குறைவால் துன்பப்படுகிறோம். படித்தது சில மணி நேரத்துக்குள் மறந்து போகிறது. பயிற்சி செய்தது மனதில் நிலைக்கவில்லை. எப்படி நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது? இது பிறவியிலேயே கிடைக்கும் திறமையா அல்லது வளர்க்கக்கூடிய திறமையா? வணக்கம் நண்பா, உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹாட்சிங். இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு சாதாரண மாணவன் ராகுலின் வாழ்க்கையை பற்றியது. அவன் நினைவாற்றல் இல்லாமல் தோல்வியுற்றான். ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவன் கண்டுபிடித்த ரகசியம் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும் என நான் நம்புகிறேன். ராகுல் ஒரு சாதாரண மாணவன். அவனுக்கு கனவு மிகவும் பெரியதாக இருந்தது. அவன் ஒரு மருத்துவராக வேண்டுமென்று. ஆனால் அவனுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய நினைவாற்றல். அவன் எவ்வளவு படித்தாலும் சில மணி நேரத்துக்குள் எல்லாம் மறந்து போய்விடும். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் தேர்வில் 80, 90 மதிப்பெண்கள் வாங்கினார்கள். அவன் மட்டும் 40, சில சமயம் அதிலும் குறைவு. அவனுடைய தந்தை எப்போதும் சொல்வார், மகனே, நீ அதிகம் படிக்கிறாய், ஆனால் மனதில் வைத்துக் கொள்வதில்லை. அந்த வார்த்தைகள் அவனுடைய இதயத்தை குத்தியது. ஒரு நாள் அவன் தனது அறையில் அழுது கொண்டிருந்தான். அவன் சொல்லிக்கொண்டான், என்னால் இதெல்லாம் முடியாது, என் மூளை பலவீனமாக இருக்குது. ஆனால் அன்றைய இரவில் அவன் மொபைலில் ஒரு வீடியோ பார்த்தான். அந்த வீடியோவில் ஒரு விஞ்ஞானி சொன்னார், நினைவாற்றல் என்பது பிறவியிலேயே கிடைப்பதல்ல, அது ஒரு திறன். அதை பயிற்சியால் வளர்த்து கொள்ளலாம். அந்த ஒரு வரி அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த நாளே அவன் ஒரு சவாலை எடுத்தான். 30 நாட்களில் என் நினைவாற்றலை மேம்படுத்தப் போகிறேன். நாள் 1 முதல் 7 வரை மூளைக்கு சக்தி கொடு. அவன் முதலில் அவன் வாழ்க்கை முறையை மாற்றினான். முன்பெல்லாம் நள்ளிரவு வரை மொபைல், வீடியோ, சோசியல் மீடியாவில் இருப்பான். இப்போது அவன் 10 மணிக்கு தூங்க ஆரம்பித்தான். காலை எழுந்ததும் 10 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, பிறகு ஒரு கப் தண்ணீர், சிறிது நடப்பயிற்சியில் ஈடுபட்டான். அவன் உணவில் மாற்றம் செய்தான். ஜங்க் ஃபுட் நீக்கி வெறும் பழம், நட்ஸ், பால், தண்ணீர் இவற்றை அதிகம் எடுத்துக்கொண்டான். மூளைக்கு தேவையான ஒமேகா 3 மற்றும் பி விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டான். அவன் உணர்ந்தான், நினைவாற்றல் என்பது புத்தகத்தில் மட்டுமில்லை, உடலிலும் தொடங்குகிறது. நாள் 8 முதல் 15 வரை மனதை அமைதிப்படுத்து. அவன் தியானத்தை தொடங்கினான். முன்பு அவன் மனதில் இருந்தது, நாளை தேர்வு, பாடம் படிக்கணும், மனதில் எதுவும் நிற்கவில்லை. ஆனால் தியானம் செய்த பிறகு அவன் மூளை அமைதியாகிவிட்டது. அவன் ஒரு சிறிய டைரி வைத்திருந்தான். அதில் அவன் தினமும் எழுதுவான், இன்று நான் நினைவில் வைத்த விஷயம் என்ன. அதாவது அவன் மனதை கவனமாக வைத்துக்கொள்ள இதை செய்தான். அவன் கவனித்தான். படிக்கும்போது மனமில்லை என்றால் எதுவும் மனதில் பதியாது. ஆனால் முழு மனதுடன் படித்தால் அது என்றும் மறக்காது. நாள் 16 முதல் 23 வரை நினைவாற்றல் பயிற்சிகள். அவன் ஆன்லைனில் சில நினைவாற்றல் விளையாட்டுகளை ஆட ஆரம்பித்தான். படித்ததை விசுவலைஸ் செய்ய ஆரம்பித்தான். உதாரணமாக, அவன் பயாலஜி படிக்கும்போது அவன் கண்முன்னே அந்த செல்கள் எப்படி வேலை செய்கின்றன என்று கற்பனை செய்தான். அவன் லிங்க் மெத்தட், ஸ்டோரி மெத்தட், மைண்ட் மேப்பிங் போன்ற நினைவாற்றல் உத்திகளை கற்றுக்கொண்டான். அவனுக்கு ஆச்சரியம். முன்பு 2 பக்கங்கள் நினைவில் வைக்க முடியாதவன் இப்போது 10 பக்கங்களையும் ஒரு கதையாக நினைவில் வைத்துக் கொள்கிறான். நாள் 24 முதல் 30 வரை நம்பிக்கையின் மாற்றம். இப்போது ராகுல் ஒரு புதிய மனிதன் போல உணர்ந்தான். அவன் தன்னம்பிக்கையுடன் பேசுகிறான். முன்பு அவன் நினைத்தான், என்னால் முடியாது. இப்போது அவன் சொல்கிறான், நான் முயற்சி செய்கிறேன், எனவே முடியும். அந்த மாதம் முடிந்த பின் தேர்வு வந்தது. ராகுல் அந்த தேர்வில் முதல் முறையாக முதல் 3 இடங்களில் வந்தான். அவனுடைய ஆசிரியை அவனை அழைத்து சொன்னார், நீ பாடத்தை மிகவும் விரும்பி படித்ததால் இந்த நிலையை நீ அடைந்தாய் என்று பாராட்டினார். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு வெற்றியின் சிரிப்பு. அவனுடைய நினைவாற்றல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. நினைவாற்றல் என்பது பிறவியிலேயே வருவதல்ல, அது வளர்க்கப்படும் திறன். நீங்கள் உங்கள் மூளை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது அப்படியே வளர்கிறது. அதை நீங்கள் கவனத்துடன், ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியுடன் பராமரிக்க வேண்டும். நல்ல உறக்கம், சீரான உணவு, தியானம், மனநிலை அமைதி, நினைவாற்றல் பயிற்சிகள், இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் நினைவாற்றலை ஆச்சரியமாக உயர்த்தும். ராகுல் போல நீங்களும் முயற்சி செய்தால் நீங்கள் நினைத்ததை நினைவில் வைத்து கொள்ளாமல் நீங்கள் கனவு கண்டவாறு நிறைவேற்றுவீர்கள். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இதே மாதிரி உங்களுக்கும் ஞாபக மறதி இருக்கா? அதை சரி செய்ய நீங்கள் என்னென்ன மெத்தட்லாம் பின்பற்றீங்க என்று மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம்.